ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்க எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு கார்போதகஷா விஷ்ணுடைய நாமையிலிருந்து பிரம்மாவின் தோற்றம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 14 முதல் 22 வரை. சரி, இந்த ஸ்லோகங்கள்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? முக்கியமான 3 விஷயம். இந்த ஸ்லோகத்துல 16 முதல் 23 வரை, 16, 17, 18, 19, 20, 21, 22 7 ஸ்லோகம். இந்த 7 ஸ்லோகத்துல முக்கியமான 3 விஷயம் என்னன்னா, பகவான் யாரு, அவரது நாம ரூப குணாதிசயங்கள் என்ன, அவரது மகிமைகள் என்ன, படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற இந்த சிருஷ்டிப்பு லீலை, பிரபஞ்ச சிருஷ்டிப்பு எப்படி நடக்குது, அதற்கான காரணம் என்ன, இயற்கை எவ்வாறு இயங்குகிறது, படைப்பு தானா நடக்குதா, அந்த படைப்புக்கு பின்னாடி யாரா இருக்காங்களா, இந்த மாதிரி விஷயங்களை மனக்கற்பனையாலேயோ வழக்கு தத்துவத்தினாலேயோ அல்லது பௌதிக அறிவு கொண்டோ இல்ல இந்த ஜடப்புலங்களாலேயோ உணரக்கூடியது அல்ல. ஒன்றாவது. 2வது, பக்தி தொண்டால் மட்டும்தான் இந்த விஷயங்களை உள்ளது உள்ளவாறு உணர முடியும். 3வது, பகவானின் கருணையால் மட்டும்தான் சாத்தியம். 3 விஷயம். இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பு, பகவானது லீலைகள், அவரது மகிமைகள், அவரது குணாதிசயங்கள். God is great. கடவுள் உயர்ந்தவர். ஆனா எப்படி உயர்ந்தவர், எந்த அளவுக்கு உயர்ந்தவர், எப்படி சிறந்தவர், எந்த அளவுக்கு சிறந்தவர், அவர் எப்படி எங்கும் வியாபிச்சிருக்காரு, அவருடைய சச்சிதானந்த ரூபம் என்ன, அவரது நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம் எப்பேற்பட்டது, இந்த ஜட இயற்கை எப்படி பகவான் தோன்றியது, இந்த பௌதிக இயற்கையை அவர் எவ்வாறு இயக்கி கொண்டிருக்கிறார், இந்த விஷயங்கள்லாம் விஞ்ஞான முன்னேற்றத்தை வைத்துக் கொண்டோ பௌதீக மூளையை வைத்துக் கொண்டோ அல்லது பௌதீகமான சிந்தனையினாலேயோ உணரக்கூடியது அல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் திங், 2வது, மற்ற யோக முறைகளால் கூட அல்ல, பக்தியினால் மட்டும்தான் உள்ளது உள்ளவாறு அறிந்து கொள்ள முடியும். 3வது, ஒருவர் பகவானின் கருணையே முழுமையாக நம்பியிருக்க வேண்டும். இத்தகைய விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு பகவானின் கருணையே முழுமையாக நம்பியிருக்க வேண்டும். சரி, இப்ப அதற்கான உதாரணம், அதற்கான சான்று. சரிங்க சுவாமி, நீங்க சொல்றீங்க இந்த பிரபஞ்ச சிருஷ்டிப்பை பௌதிக குணத்தினாலேயோ அல்லது பௌதிக சிந்தனையினாலேயோ அல்லது மனக்கற்பனையாலேயோ புரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு உதாரணம் உண்டா? உண்டு. பக்தியினால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு உதாரணம் உண்டா? உண்டு. பகவானின் கருணையால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு உதாரணம் உண்டா? உண்டு. இந்த 3 உதாரணங்கள் கண் கூட பார்க்கலாம். பிரம்மதேவர் படைப்பினுடைய முதல் உயிர்வாழ். இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே, பிரபஞ்சம் படைக்கப்பட்ட உடனே பகவானிலிருந்து தோன்றிய முதல் ஜீவராசி பிரம்மா. பிரம்மா விட ஒரு உயர்ந்த ஜீவராசி கிடையாது. ஏன்னா எல்லாமே அவற்றில்தான் தோன்றுது. அதனால பகவான் முதல்ல தோன்றியவர் பிரம்மா.
முதல் ஜீவ தத்துவம், முதல் ஜீவராசி. அந்த பிரம்மாவினாலேயே பகவானை பிடிச்சிக்க முடியல. என்ன நடந்ததுங்க? 16ஆம் ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு, கார்போதர விஷ்ணுடைய நாபியிலிருந்து வரக்கூடிய தாமரை தண்டு, கார்போதர விஷ்ணுடைய நாபியிலிருந்து வரக்கூடிய தாமரை தண்டு, அந்த தாமரை தண்டுக்கு மேல ஒரு தாமரை பூ, அந்த தாமரை பூ மேல பிரம்மா அமர்ந்திருக்கிறார். அந்த தாமரை, அதனால பிரம்மாவுக்கு வந்து ஸ்வயம்பு அல்லது ஆத்மபூ என்று பெயர். பிரம்மாவுக்கு வந்து தாய் தந்தை ரெண்டு பேருமே மகாவிஷ்ணு தான், பகவான் தான், கார்போஷா விஷ்ணு தான். இந்த ஜட உலகத்துல ஒருத்தர் பிறக்கணும்னு சொன்னா, ஒரு ஜீவராசி, ஒரு உயிர் வாழி, ஒரு ஜீவராசி, ஒரு ஜீவாத்மா இந்த உலகத்துல பிறக்கணும்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு ஆண் பெண்ணுடைய சேர்க்கை அவசியம். அது விலங்கா இருந்தாலும் சரி, பறவையா இருந்தாலும் சரி, புழுவா இருந்தாலும் சரி, பூச்சியா இருந்தாலும் சரி, மனுஷங்களா இருந்தாலும் சரி, தேவர்களா இருந்தாலும் சரி. அது வந்து சின்ன கண்ணுக்கு தெரியாத உயிரினத்திலிருந்து கண்ணுக்கு புலப்படக்கூடிய பிரம்மா வரைக்கும் எல்லா ஜீவராசிகளும் ஆண் பெண்ணுடைய சேர்க்கை. ஆண் யானை பெண் யானை, ஆண் கரடி பெண் கரடி, ஆண் பூனை பெண் பூனை, ஆண் நாய் பெண் நாய், ஆண் புறா பெண் புறா, அதே மாதிரி ஆண் பெண். இந்த ஆண் பெண்ணுடைய சேர்க்கையினாலதான் ஒரு உயிர் உற்பத்தி ஆகுது. அது கூட அது தானா நடக்கிறது இல்லை, இயற்கையா நடக்கிறது இல்லை, அல்லது ஏதோ ரசாயனத்துடைய கலவையும் அல்ல. கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்தர் தேவோ உபவர்த்தி. கர்மனா தெய்வ நேத்திரேன, ஒருத்தர் என்ன முயற்சி பண்ணாலும், ஒரு ஆண் பெண் இணைந்து பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன முயற்சி பண்ணாலும் அங்க கிருஷ்ணாவுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான். தெய்வ நேத்திரேன, கர்மனா தெய்வ நேத்திரேன, ஒருத்தர் என்ன முயற்சி பண்ணாலும் அங்க பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அங்க ஒரு உயிர் உற்பத்தி ஆகும். அதனாலதான் பிரபுபாதர் வந்து ஒரு அழகான புஸ்தகம் எழுதியிருக்காரு, உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது. சிறிய புஸ்தகம் தான், ஒரு 30-40 பக்கம் தான் இருக்கு. ஆனா விஞ்ஞான பூர்வமா பிரபுபா நிரூபிச்சிருக்காரு. ஸ்ரீல பிரபுபாவுடைய தனித்துவம் என்ன, தனித்தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கிருஷ்ண பக்திய விஞ்ஞான பூர்வமா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கேன். கிருஷ்ண உணர்வை, கிருஷ்ண பக்திய விஞ்ஞான பூர்வமா ஸ்தாபனம் பண்ணி. அதனால பிரபுபாவுக்கு யாருக்குனாலும் சவால் விடுவார். அவருடைய புத்தகங்களை படிச்சீங்கன்னா அவர் மாயாவாதிகளுக்கு சவால் விடுறாரு, பௌதிகவாதிகளுக்கு சவால் விடுறாரு, விஞ்ஞானிகளுக்கு சவால் விடுறாரு. சவால் ஒரு புத்தகமே போட்டிருக்கு, சவால் ஒரு புத்தகமே போட்டிருக்கு. பிரபுபார் எல்லாருக்கும் சேலஞ்ச் பண்றாரு. He may be a Mayavadi or impersonalist or he may be atheistic or he may be scientist or he may be mental speculator, hardcore materialistic. அவர் யாரா இருந்தாலும் சரி, அவர் பௌதிகவாதியோ விஞ்ஞானியோ அல்லது மருத்துவரோ அல்லது ஞானியோ மனக்கற்பனையாளரோ தத்துவவாதியோ யாரா இருந்தாலும் பிரபுபார் அவங்களுக்கு சவால் விடுறாரு. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்துக்கும் காரணம், கிருஷ்ணத்துக்குதான் எல்லாம் துவங்குது, கிருஷ்ணத்துக்குள்ளதான் எல்லாம், கிருஷ்ணத்துக்குள்ளதான் எல்லாம் முடியுது, அந்த கிருஷ்ணருக்கு பக்தி தோடு பண்றதுதான் மிக உயர்ந்தது அப்படின்னு இத சாஸ்திர பிரமாணமாவும் நிரூபிச்சிருக்காரு, ஆச்சாரிய பிரமாணமாவும் நிரூபிச்சிருக்காரு, விஞ்ஞான பூர்வமாவும் நிரூபிச்சிருக்காரு. That is the greatness of Srila Prabhupada. பிரபுபாவுடைய தனித்தன்மை என்னது? கிருஷ்ண பக்திய சாஸ்திர பூர்வமாவும் நிரூபிச்சிருக்காரு, ஆச்சாரிய பூர்வமா முந்தைய ஆச்சாரிய கூற்றை எடுத்துக்கொண்டு அதன் மூலமா நிரூபிச்சிருக்காரு, விஞ்ஞான பூர்வம். இப்போ சமீப காலத்துல கலியுகத்துல இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல மக்கள் விஞ்ஞானத்தை நம்புறாங்க. அந்த விஞ்ஞான பூர்வம் கிருஷ்ண கான்சியஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு ஸ்ரீல பிரபுபாத். அதனால இங்க வந்து பிரம்மாட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சோ இந்த ஜட உலகம் படைக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மாவோ ருத்ரனோ சந்திரனோ சூரியனோ யாரும் கிடையாது. பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னாடி சந்திரனோ சூரியனோ பிரம்மாவோ சிவனோ ருத்ரனோ யாரும் கிடையாது. நாராயணன் மட்டும்தான் இருக்காரு. நாராயணம் பரம் அவ்யக்தா. பிரபஞ்சம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி நாராயணன் தான் இருக்காரு.
அந்த நாராயணன் தான் பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறார். நான்முகனை நாராயணன் தான் படைத்தான், நான்முகனும் தான்முகனை சங்கரன் தான் படைத்தான். சோ நான்முகன் நாராயணன் வந்தாரு, நான்முகன்றது சங்கரன். அதுக்கப்புறம் எண்ணற்ற தேவர்கள், பிரஜாபதிகள், எண்ணற்ற ஜீவராசிகள் எல்லாம் தோன்றுகிறார்கள். சோ அதனால கிருஷ்ணா சர்வ காரண காரணம், எல்லா காரணத்துக்கும் மூல காரணம் இருக்கு பகவான் கிருஷ்ணன். சோ எப்படி இந்த ஜட உலகம் சிருஷ்டிக்கப்படும் பொழுது சிருஷ்டிப்புக்கு தேவையான 24 மூலக்கூறுகளும் பகவான் இருந்தார். 5 பஞ்சமகாபூதங்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 5 அறிவு புலனோர் பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், கடையத்தின் முக்குணம், இதெல்லாம் பகவான் இருந்தார் போது. அப்போ பிரம்மா தோன்றுவதற்கு முன்பாகவே பகவான் பௌதிகத்தை படைத்து விட்டார். பிரம்மா தோன்றுவதற்கு முன்னாடியே பகவான் பௌதிகத்தை படைச்சார். அதுக்கப்புறம் இந்த பௌதிக தன் கடைக்கன் பார்வையை செயல்படுத்துறது, தன் கடைக்கன் பார்வையை செலுத்திய இந்த பிரபஞ்சத்தை இயக்குறது. எப்படி அதுக்கு உதாரணம் பார்த்தோம். ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு செல்போன் கண்டுபிடிக்கிறாரு, அதே சயின்டிஸ்ட் ஒரு சிம் கார்டு கண்டுபிடிச்சு அது உள்ள போட்டது போன் ஆக்டிவேட் ஆயிடும் இல்லையா? ஒரு செல்போன் வந்து ஒரு விஞ்ஞானி ஒரு செல்போன் கண்டுபிடிக்கிறார். அந்த போன் வந்து எப்ப ஆக்டிவேட் ஆகுது, அந்த சிம் கார்டு போன்ற ஆக்டிவேட் ஆகுது. அது வரைக்கும் போன் ஒரு தொடர்பு இல்லாம ஒண்ணு இருக்கு, யாரும் தொடர்பு கொள்ள முடியல. போன் இருக்கு ஆனா சிம் கார்டு இல்லைன்னா கான்டாக்ட் பண்ண முடியாது. என் கையில போன் இருக்கு ஆனா சிம் கார்டு இல்ல, டவர் கிடைக்கல. சம்டைம்ஸ் சொல்லுவோம், இங்க டவர் கிடைக்க மாட்டேங்குது, இங்க பேசுறது கேட்கல, உங்களுக்கு ரீச் ஆகல, கால் போக மாட்டேங்குது. அப்போ போன் இருக்கலாம், சிம் கார்டு இருக்கலாம், ஆனா டவர் இருக்கு. அந்த மாதிரி பிரபஞ்சம் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஜீவாத்மாவும் இருக்கு. இந்த ரெண்டும் இயங்கணும்னா பரமாத்மாவுடைய அனுகிரகம். பகவானுடைய அனுகிரகம் இல்லைன்னா ஜீவாத்மாவும் இயங்க முடியாது, ஜடையற்கையும் இயங்க முடியாது. அதனால இந்த ஜட இயற்கையை சிருஷ்டிப்பு பண்ணோடனே பகவான் தன் கடைக்கன் பார்வையை செலுத்தி அதை இயக்குறார். அதுக்கப்புறம் பகவான் பிரம்மா உற்பத்தி பண்ண முடிவு பண்ணிட்டாரு. அவருக்கு லட்சுமியோட தயவு கூட தேவை. இதுதான் பகவானுடைய தனித்தன்மை. சோ பகவான் வந்து பிரம்மாவை உண்டாக்கணும், பகவான் பிரம்மாவை படைக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. அவருக்கு யாரோட தயவு தேவை. ஆனா இங்க அப்படி சொல்ல முடியாது. நான் வந்து குழந்தை பெற்றுக்கணும், யாரோட தயவு எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு ஆண். ஒரு ஆண் வந்து நான் குழந்தை பெற்றுக்கணும் ஆனா யாரோட தயவு எனக்கு தேவையில்லை, எப்படி முடியும்? இட்ஸ் நாட் பாசிபிள். இது சாத்தியமே இல்லை. அதனாலதான் கிருஷ்ணா வந்து அச்சிந்திய சக்தி. கிருஷ்ணாட்ட அச்சிந்திய சக்தி, எல்லையற்ற சக்தி. ஆனா ஒரு ஆணுக்கு குழந்தை வேணும்னா ஒரு பெண்ணுடைய சங்கம் விடணும். கணவன் மனைவி, கணவனுக்கு குழந்தை வேணும்னா மனைவியோட தொடர்பு கொள்ளணும், அப்பதான் குழந்தை உற்பத்தி ஆகும். ஆனா பகவான் கிருஷ்ணா பிரம்மாவை படைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. லட்சுமி தேவியுடைய தயவு ஒரு தேவை. That is the beauty of Krishna. So கிருஷ்ணா அடுத்து பிரம்மா தோன்றுகிறார். பகவானுடைய அந்த கார்போசாய் விஷ்ணு, கார்போசாய் விஷ்ணுடைய நாப்பிலிருந்து தாமரை தண்டு பத்மநாபன், பத்மநாப சுவாமி. சோ பத்மநாபனுடைய தாமரை நாபியிலிருந்து தாமரை தண்டு. நம பங்கஜ நாபாய, நம பங்கஜ நாபாய, தாமரை பூ போன்ற மிருதுவான நாபியுடையவரே. நம பங்கஜ நேத்ராய, தாமரை பூக்களை ஒத்த கண்களை உடையவரே. நம பங்கஜ நாபாய, நம பங்கஜ நேத்ராய, நம பங்கஜ மாலினி, நம பங்கஜ நாபாய, நம பங்கஜ மாலினே. அதாவது தாமரை பூக்களே மாலையாக அணிந்திருப்பவர். நம பங்கஜ நேத்ராய, தாமரைகள் போல கண்களை உடையவர். செந்தாமரை கண்ணன், கமலக்கண்ணன், புண்டரீகாட்சன், அரவிந்தாட்சன். தாமரைக்கு பல பேர் உண்டு. அரவிந்தம், கமலம், புண்டரீகாட்சம், புண்டரிகம். செந்தாமரை கண்களை உடையவர். நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே, தாமரை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பாதங்களை உடையவரே.
பகவான் கிருஷ்ணா பிரம்மாவை உற்பத்தி பண்றாரு. பகவானுடைய தாமரையிலிருந்து பிறந்த பிரம்மா அந்த தாமரை வட்டத்திலேயே இருந்த போதிலும் அவரால் உலகை காண முடியவில்லை. பிரம்மா பகவான் வந்த போது எல்லா பக்கம் இருட்டா இருக்கிறதா பாக்குறாரு. தமஸ் 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 இருள். தமஸ் இருள். இருள் அறியாமை. ஏன் பிரம்மானால எதுவும் பார்க்க முடியல? நாலேஜ் இல்ல, பார்க்கறதுக்கான விஷயம் இல்ல. எனவே அவர் விண்வெளி முழுவதையும் சுற்றி வலம் வந்தார். இவ்வாறு தமது கண்களை எல்லா திசைகளிலும் திருப்பும் பொழுது 4 திசைகளுக்கு ஏற்ப 4 தலைகளை அவர் பெற்றார். இது கிருஷ்ணாவோட இன்னொரு மேஜிக். கிருஷ்ணாவோட இன்னொரு அமானுஷமான சக்தி என்னன்னா, கிருஷ்ணா பிரம்மாவை படைச்சிட்டாரு, அவர் 4 பக்கம் பார்க்கணும். ஏன் சுத்தி சுத்தி பார்க்கணும்? எவ்வளவு நேரம் சுத்தி சுத்தி பார்க்கறது? அவருக்கு 4 தலை கொடுத்துட்டு முன்ன என்ன நடக்குது, பின்ன என்ன நடக்குது, சைட்ல என்ன நடக்குது, முன்ன நடக்கிறது, முன்ன நடந்தது, இப்ப நடக்கிறது, இது நடக்க போறது, பின்னாடி நடக்கிறது, எல்லாமே பிரம்மாவால் பார்க்க முடிஞ்சது. அவருக்கு 4 சிரஸ், சதுர்முகம். தேவைப்பட்டா கிருஷ்ணா ஒருத்தருக்கு 4 முகம் இல்ல, 4 தலை இல்ல, 1000 தலைகள் கொடுத்திருப்பார். 1000 தலைகள் உள்ள பிரம்மாலாம் உண்டு. இத சைத்தன்ய சரிதாமிரதத்துல, அதாவது டீச்சிங் ஆஃப் லார்ட் சைத்தன்யா, சைத்தன்ய மகாபுரி போதனைகள், அதுல சனாதன் கோசாமிக்கு சைத்தன்ய மகாபுரி ரொம்ப அற்புதமான போதனைகள் கொடுத்திருக்காரு. வாரணாசியில, காசியில வச்சு சைத்தன்ய மகாபுரு சனாதன் கோசாமி சந்திக்கிறார். அப்ப சனாதன் கோசாமிக்கு சைத்தன்ய மகாபுரு ரொம்ப அற்புதமான ஆன்மீக தத்துவங்களை போதிக்கிறார். அதுல பிரம்மா பத்தி ஒரு சரித்திரத்தை சொல்ற. ஒரு முறை இந்த 4 தலை பிரம்மா, இங்க சொல்லியிருக்கிற 4 தலை பிரம்மா துவாரகையில கிருஷ்ணா பார்க்கறதுக்காக வர்றாரு. அவர் வேற ஏதோ ப்ரோக்ராமுக்காக வர்றாரு, வேற ஏதோ விஷயம் பேசுறதுக்காக கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக துவாரகைக்கு வர்றாரு. அந்த பிரம்மாவை துவாரகா பாலகர்கள் நிறுத்தி விடுகிறார். துவாரகா பாலகர் என்ன பண்ணாங்க? பிரம்மா ஸ்டாப் பண்ணிட்டாரு. உடனே பிரம்மா சொல்றாரு, நான் வாசுதேவரை பார்க்கணும், சற்று நேரம் பொருங்கள், நாங்கள் உடனே அறிவிக்கிறோம். 2 துவாரகா பாலர்களும் அந்த புறத்துக்கு போனாங்க, கிருஷ்ணருடைய அரண்மனை. அங்க போய் ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர வாசுதேவ துவாரகாபதி ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ஜெய. பகவான் கேட்டார், துவாரகா பாலகர்களே, தாங்கள் என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள்? பகவானே, தங்களுக்கான பிரம்மா வந்திருக்கிறார். ஓ, எந்த பிரம்மா? அஞ்சு அதை கேட்க மறந்துட்டோமே, சற்று பொருட்கள் நான் கேட்டு வருகிறோம். இந்த துவாரகா பாலகர்கள் நேரம் வந்தாங்க. ஐயா, ஒரு விஷயம் கிருஷ்ணர் கேட்டாரு, கேட்க சொன்னாரு, நீங்க எந்த பிரம்மான்னு கேட்டாரு. அவருக்கே குழம்பு போயிடுச்சு. இந்த கிருஷ்ணர் எந்த பிரம்மான்னு கேட்டிருக்காரு? நான் ஒரு பிரம்மா தானே இருக்கேன், நான் ஒரு பிரம்மா தானே இருக்கேன், கிருஷ்ணர் எந்த பிரம்மான்னு கேட்டிருக்காரு. அவர் சொன்னாரு, நான் சதுர்முக பிரம்மா வந்திருக்கேன், சனத்குமாருடைய அப்பான்னு சொல்லுங்க. நான் சதுர்முக பிரம்மா, சனத்குமாருடைய அப்பா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அப்படியாகட்டும். இந்த துவாரகா பாலகர்கள் போய் பகவான் சொன்னாங்க, ஓ வாசுதேவனே, தங்களுக்கான சதுர்முக பிரம்மா வந்திருக்கிறார். ஓ, அவர் எவ்வளவு வர சொல்லுங்க, பிளீஸ் லெட் ஹிம் கம் இன்சைட். இவர் வந்தோடனே நமஸ்காரம் பண்ணிட்டு, இவர் வந்த விஷயம் வேற, கேட்க வேண்டிய விஷயம் வேற, அதுக்கு விட்டாரு. அதுக்கு அவசியம் இல்லை, எனக்கு இது பதில் தெரியணும். எனக்கு என்ன பதில் தெரியணும்? பகவானே, எனக்கு ஒரு பெரும் சந்தேகம், அந்த சந்தேகத்தை தாங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும். சொல்லுங்கள் பிரம்மா, தன்னுடைய சந்தேகம் என்ன? நான் தங்களை காண வந்த பொழுது தங்களது துவாரகா பாலகர்கள் என்னை எந்த பிரம்மா என்று தாங்கள் கேட்டதாக கூறினார்கள். ஆம், அப்படியே கேட்டேன். அப்படி என்றால் என்னை விட மற்ற பிரம்மாக்கள் உண்டோ? நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஒரு பிரம்மா தான் இருக்கிறேன் என்று. உடனே பகவான் சிரித்துக் கொண்டே மற்ற பிரம்மாக்களை அழைக்கிறார். பகவான் என்ன பண்ணாரு? சிரிச்சுட்டே மற்ற பிரம்மாக்கள் கூப்பிடுறாரு. அங்க பார்த்தா ஒரு பிரம்மாவும் ஒரு பெரிய தூண் மாதிரி, ஒரு பெரிய மலை மாதிரி இருக்காங்க. அந்த பிரம்மாக்கள்ல ஒரு தலை பிரம்மா, 2 தலை பிரம்மா, 4 தலை பிரம்மா, 8 தலை பிரம்மா, 6, 100, 1000 தலைகள் உள்ள பிரம்மா. இது வெளியில சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், சாமிகளுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை, இந்த மாதிரிதான் கதை கொடுப்பாங்க.
அது எப்படி ஒருத்தருக்கு 1000 தலை இருக்க முடியும்? ஆனா ஹாலிவுட் படத்துல எடுத்தா நம்புவோம். ஹாலிவுட் படத்துல சினிமால காமிச்சா இதுக்கு 4 தலை 8 தலை 1000 தலையில இருக்கு. ஆனா நம்ம புராணத்துல சொல்லியிருக்கேன் நம்ப மாட்டோம். அதுதான் துரதிருஷ்டம். அப்ப என்னாச்சு? அப்போ பிரம்மா பாக்குறாரு, இந்த பிரம்மாக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான பிரம்மாக்கள் வந்து பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, ஓ வாசுதேவா கிருஷ்ணா, எங்களுக்கு தங்களுடைய கட்டளை என்ன, நாங்கள் என்ன சேவை செய்ய வேண்டும், தயவுசெய்து கூறி அழுங்கள், எங்களை ஆசீர்வதிக்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. இந்த பிரம்மாக்கள் மட்டுமல்ல, இந்த பிரம்மதேவர் 1000 ருத்ரர்களை பார்க்கிறார். ருத்ரர்கள், சிவன் ருத்ரர்கள் 1000 ருத்ரர்கள் பார்க்கிறாங்க. உடுக்கையும் ஜட்டாமுடியும் புலித்தோல் மணிந்திருக்கார். விரை சந்திரன், பொன்னிறத்தில் மேனி, கையில ஒரு பெரு சூளம், மண்டவோர் தலைவர், மண்டவோர் மாலை, இந்த மாதிரி ரிஷப வாகனத்துல 1000 ருத்ரர்கள் வராங்க. அவங்க வந்து பகவான பிரார்த்தனை பண்றாங்க. பிரம்மா புரிஞ்சு போயிட்டு, என்னுடைய சின்ன மூளையை வச்சுட்டு கிருஷ்ணாவை புரிஞ்சுக்க முடியாது. சோ படைப்பின் முதல் ஜீவராசியான பிரம்மானாலே பகவானுடைய அமானுஷ்யமான சக்திகளை புரிந்து கொள்ள முடியாத பொழுது ஒரு அற்ப ஜீவராசி என்னால் எப்படி புரிஞ்சுக்க? படைப்பினுடைய முதல் ஜீவராசி இங்க பிரம்மா கற்பனை பண்றேன், நான் எங்க உட்கார்ந்துருக்கேன், இங்க சுத்தி இருட்டா இருக்கு, நான் எங்க இருந்து வந்திருக்கேன்னு கற்பனை பண்ணி பாக்குறாரு. அவரால் ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியல, குழம்பு போயிட்டாரு. 4 திசையை சுத்தி சுத்தி பாக்குறாரு, கழுத்துதான் வலிச்சுது. நீங்க யோசிச்சு பாருங்க, 4 பக்கம் எவ்வளவு நேரம் திரும்பி திரும்பி பார்ப்பீங்க. அதான் கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, 4 தலையை கொடுத்துட்டாரு. 4 பக்கம் பார்க்கணும் கிரியேஷன் அப்போ அப்படின்னு 4 தலையை கொடுத்துட்டாரு. இப்ப அடுத்து என்ன நடந்தது? அந்த தாமரைக்குள் இருந்த பிரம்மதேவரால் படைப்பையோ தாமரையோ அல்லது தன்னையோ கூட முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. யுக முடிவில் ஊழிக்காற்றானது நீரையும் தாமரையும் பெரும் வட்டங்களில் சுழற்ற துவங்கியது. இது அடுத்த எக்ஸாம்பிள். பிரம்மானால இந்த படைப்பு எப்படி நடந்திருக்குங்கிறத பார்க்க முடியல, இந்த தாமரப்பூ எங்கிருந்து வந்தது உணர முடியல, முதல்ல தண்ணியே அவரால் உணர முடியல. நான் யாரு? முதல்ல தண்ணியே அவரால் உணர முடியல. தனது பிறப்பையும் தாமரை மற்றும் உலகம் ஆகியவற்றை பற்றி புரிந்து கொள்ள மண்ணுலக கணக்குப்படி பிரம்மாவுக்கு பல ஆயிரம் வருஷங்களை. சாதாரணமா நினைக்காதீங்க. கிருஷ்ணருடைய செயல்கள், கிருஷ்ணனுடைய லீலைகள், அவர் செயல்கள் அமானுஷ்யமானது. இத வந்து நீண்ட ஆயுள் படைத்த பிரம்மனாலே முடியல. பிரம்மாவோட ஆயுட்காலம் என்னது? 4 யுகத்தை கூட்டி 1000 பெருக்குனா ஒரு சதுரீகம். 4 யுகத்தை கூட்டி 1000 பெருக்குனா ஒரு சதுரீகம், அது ஒரு கல்பம். இல்ல 1000 சதுரீகம் ஒரு கல்பம், 1000 சதுரீகம் ஒரு கல்பம். இது பிரம்மாவுடைய ஒரு பகல். அடுத்தது 1000 திவ்ய சதுரகம் ஒரு கல்பம், அது பிரம்மாவுடைய ஒரு இரவு. இப்படி 100 ஆண்டு காலம், இப்படி 365 நாள் இன்ட்டு 100. தலைக்குட்டி போயிடணும் பிரம்மாவுடைய ஆயுள் காலத்தை கேட்ட. சத்திய திரேத துவாபரா கலி. கலியுகம் 4,32,000 வருஷம், திரேதாயுகம் 8,64,000 வருஷம், துவாபரிகம் 16,00,000 வருஷம், 12,96,000, 17,00,000. இதெல்லாம் கூட்டினா, இந்த 4 எழுதி கூட்டினா ஒரு சதுரீகம். இது 1000 பெருக்குனா ஒரு திவ்ய சதுரீகம். அந்த 1000 திவ்ய சதுரீகம் பிரம்மாவுடைய ஒரு பகல், ஒரு கல்பம். அதே மாதிரி பிரம்மாவுடைய ஒரு இரவு. அந்த மாதிரி 365 நாள் ஒரு நாள், அப்புறம் 360 ஒரு நாள், அப்புறம் 365 நாள் ஒரு வருஷம். அந்த மாதிரி 100 வருஷம். நம்ம அல்பஜி, நமக்கு அல்பாயுசு 50 வருஷம் கூட வாழ முடியல, அல்பாயுசுலயே போயிரு. இப்படி 100 வருஷம் பிரம்மா. அந்த பிரம்மாவோட ஒரு பகல் பொழுதுல, ஒரு கல்பத்துல 71 மனுக்கள் மாறுறாங்க. 71 முறை, 14 மனுக்கள் 71 முறை மாறுறாங்க பிரம்மாவோட ஒரு கல்பத்தில். இத வந்து என்னுடைய விஞ்ஞான மூளையை வச்சுக்கிட்டோ இல்ல என்னுடைய பௌதிக அறிவு வச்சதோ புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல. சரி, இந்த மாதிரி பிரம்மா என்ன பண்றாரு, சிருஷ்டிய பிரபஞ்சத்தை பற்றி கற்பனை பண்ணி பாக்குறாரு. என்ன பண்றாரு?
கற்பனை பண்ணி பாக்குறாரு, ஆனால் அவர் புரிஞ்சுக்க முடியல. என்னது அடுத்த ஸ்லோகத்தில் இருக்கு. அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லிட்டு, அறியாமல் இருந்த பிரம்மதேவர் சிந்தித்தார், இந்த தாமரை மேலுள்ள நான் யார்? இந்த தாமரை எங்கிருந்து முளைத்தது? கீழ்ப்புறத்தில் ஏதாவது இருக்க வேண்டும், அதிலிருந்துதான் இந்த தாமரை வளர்ந்திருக்கிறது. அப்பொருள் நீருக்குள் இருக்க வேண்டும். அதனால பிரம்மா அறியாமல் இருக்க. அப்போ படைப்பு நடந்தது, எல்லாருக்கும் இருளா இருக்கு. பிரம்மா சுத்தியும் பார்க்கிறாரு, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அவர் யாருன்னு புரியல, இந்த தாமரை பூ எங்கிருந்து வருதுன்னு புரியல, இந்த தாமரை தண்டு எங்க போகுதுன்னு புரியல. அந்த தாமரை பூல இருந்து அந்த தாமரை தண்டை பிரிச்சுக்கிட்டு அப்படியே உள்ள இறங்குறாரு. அது போய்கிட்டே இருக்கு, தீர்ந்த பாடு இல்ல. ஆதி அந்த மற்றவர் பகவான், அனாதி ஆதி கோவிந்தம். அவருக்கு முன்னாடி யாரும் கிடையாது, அவருக்கு தான் எல்லாம் தோணுது. அந்த வேரை கண்டுபிடிக்கணும்னு போற, எப்படி? சொந்த முயற்சி. சோ இங்க பாருங்க, முதல்ல பிரம்மா கற்பனை பண்ணி பாக்குறாரு, முடிவுக்கு வர முடியல. பிரம்மா என்ன பண்ணாரு? மனக்கற்பனை பண்ணி பார்த்தாரு, முடிவுக்கு வர முடியல. ரெண்டாவது சொந்த முயற்சியில கீழே போறாரு. கீழே போனா போயிட்டே இருக்கு, அது முடிச்ச பாடல. தன்னுடைய சொந்த இருப்பின் காரணத்தையும் முழு பிரபஞ்ச சிருஷ்டிப்பின் காரணத்தையும் அறிவதன் மூலம் முடிவான காரணத்தை கண்டறிய முயல்பவன் மிகவும் புத்திசாலி ஆவான். நான் யாரு? பிரபஞ்ச இயற்கை என்ன? எனக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன சம்பந்தம்? கடவுள் யாரு? அவருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இதை ஆராய முயற்சிப்பவன் புத்திசாலி ஆவான். சரி, அடுத்தது எப்படி சாத்தியமாகுது? பிரம்மதேவர் இவ்வாறு சிந்தித்தபடி தாமரை தண்டினுள் உள்ள குழாய் வழியாக நீருக்குள் புகுந்தார். ஆனால் தண்டினுள் புகுந்து விஷ்ணுவின் நாபிக்கருகில் சென்ற பிறகும் வேரை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. வாய்ப்பே இல்லை. அப்போ மனக்கற்பனையால பிரம்மாவை பகவான பிரம்மனால பார்க்க முடியல. சொந்த முயற்சினால பிரம்மாவால பார்க்க முடியல. சுய முயற்சியினால் சொல்ற பொருளுரையில, சுய முயற்சியினால் ஒருவன் பகவானுக்கு அருகில் செல்லக்கூடும். ஆனால் பகவானின் கருணையின்றி இறுதி இலக்கை அவரால் அடைய முடியாது. சொந்த முயற்சி பண்ணி பகவான் கிட்ட போக முயற்சி பண்ணலாம், யோகிகள் ஞானிகள் ட்ரை பண்ணலாம். ஆனா கிருஷ்ணனுடைய கருணை இல்லாம சாத்தியம் இல்லை. ஓ விதுரரே, தன் இருப்பை பற்றி இவ்வாறு ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது விஷ்ணுவின் கரத்தில் உள்ள நித்திய சக்கரமும் மரணத்துக்கு ஒப்பான பயத்தை ஜீவராசி மனதில் உற்பத்தி செய்வதுமான முடிவான காலத்தை பிரம்மா அடைந்தார். பிரம்மோட லைஃப் டைம் முடியும் போது. See how powerful Krishna's energy. Krishna is how powerful. பாருங்க, கிருஷ்ணா எவ்வளவு சக்தி வாய்ந்தவர். பிரம்மா ஆயுட்காலம் முழுவதும் ட்ரை பண்ணிருக்காரு, கிருஷ்ணர் உணர முடியல. ஹோல் லைஃப் டைம். இது நம்ம போல அல்பாயுஸ் கிடையாது. பிரம்மா கிருஷ்ணரை பார்க்க முயற்சி பண்ணது நம்மளுடைய அல்ப ஆயுஸ் கிடையாது. 50 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம் இல்ல, பல ஆயிரம் திவ்ய சதுரங்கள். 4 யுகத்தை கூட்டி 1000 பெருக்குனா ஒரு சதுரகம், 1000 சதுரகம் ஒரு கல்பம். அது பிரம்மாவோட ஒரு பகல். 1000 சதுரகம் ஒரு கல்பம், பிரம்மாவோட இரவு. இந்த மாதிரி 365 நாள் ஒரு வருஷம். அந்த மாதிரி 100 வருஷம் பிரம்மா முயற்சி பண்ணிருக்காரு, தோற்று போயிட்டாரு. அவரோட லைஃப் டைம் முடிஞ்சு போச்சு. அப்ப எப்ப சக்சஸ் ஆனாரு? எப்ப வெற்றி அடைஞ்சாரு? யாருடைய முயற்சி தவங்களுடனும் ஊக்கத்துடனும் முறையாக நிறைவேற்றப்படுமானால் அவர் வெற்றி அடைவது நிச்சயம். அப்போ தப வாழ்க்கை. சோ பிரம்மா 1000 வருஷத்துக்கு அப்புறம் கேட்ட முதல் சப்தம் தபா. தபா. ஹார்ட் வந்து தப் 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 தான் துடிக்குது. லேப்டாப் நல்லது. தப் 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 தப வாழ்க்கை. மனித வாழ்க்கையே தப செய்யறதுதான். நாயம் தேக பாஜான் வில்லோகே கஷ்டான் காமான் அதுவில் பிற்புஜாங்கே.
தபோ திவ்யம் புத்திரஹாய சத்வம் குதேத ஸ்யாத் பிரம்ம சௌக்கியம் தனன்யம். ரிஷபதேவர் நமக்கு சொல்றாரு, ஓய் நன்மை மைந்தர்களே, இந்த ஜட உலக வாழ்க்கையில புலன்பதுக்கு பின்னாடி ஓடாதீங்க. புலன்பதுக்கு பின்னாடி ஓடவே ஓடாதீங்க. ஏன்னா மலம் தீங்கிற பன்றியோட வாழ்க்கையில கூட இருக்கு. கஷ்டான் காமா அருகதி தீர்ப்புச்சா இருக்கு. அவன் மனித வாழ்க்கை எதுக்காக? தபோ திவ்யம், தப வாழ்க்கையை மேற்கொண்டு நம்மளை புனிதப்படுத்திக் கொள்வதற்காக. அப்போ பிரம்மனை நிலை பெற்று பேரானந்தம் அடையலாம். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா கிருஷ்ணாவுடைய சேவகன், அதுதான் நாலேஜ். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா கிருஷ்ணாவுடைய சேவகன் அப்படிங்கிற தளத்துல வர்ற வரைக்கும் நம்மளால கிருஷ்ணாவை புரிஞ்சுக்க முடியாது. என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ அடுத்தடுத்து வந்து பாருங்க, பிரம்மாவோட ரியலைசேஷன் ஒரு அடுத்தது. பிரம்மாவோட ரியலைசேஷன் என்னாச்சு அடுத்தது? பிரம்மதேவர் இவ்வாறு சிந்தித்தபடி தாமரை தன்னுள் உள்ள குழாய் வழியாக நீருக்குள் புகுந்தார். ஆனால் தன்னுள் புகுந்த விஷ்ணு நாவுக்கு சென்றதும் அவனை காண முடியவில்லை. படிச்சோம். ஓ விதுரரே, இதுவும் படிச்சிட்டோம். தம் இருப்பை பற்றி இவ்வாறு ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது விஷ்ணுவின் காலத்தில் நித்திய கால சக்கரமும் மரணத்துக்கொப்பான பயத்தை ஜீவராசி மனதில் உற்பத்தி செய்வதுமான முடிவான காலத்தை பிரம்மா அடைந்தார். டைம் வந்துருச்சு பிரம்மாவுக்கு. அப்போ பிரம்மாவுக்கு மரணம் உண்டு. பிரம்ம போனாலுண்டா புனராவர்த்தி யோஜனா மாம பேத்தத்து கௌந்தேயா புனர்ஜன்ம நவித்யதே. இந்த ஜட உலகத்துல ரொம்ப கீழேயான கிரகத்துல இருந்து மிக உயர்ந்த பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் ஜென்ம மருத்துவ ஜெராவியாது கருத்து. அதனால பிரம்மாவுக்கு டைம் வந்துருச்சு. அதன் பிறகு விரும்பிய நோக்கத்தை அடைய முடியாததால் நம் ஆராய்ச்சியை நிறுத்தி கொண்டவர் விரும்பிய முயற்சியை, விரும்பிய நோக்கத்தை பிரம்மா விரும்பிய நோக்கம் என்னது? நான் யாரு, பிரபஞ்சம் எப்படி படுத்தப்பட்டிருக்கு, என்னை சுத்தி என்ன நடக்குது, இதை அறிய முடிச்சாரு. ஆனா முடியல. அப்ப அதை ஸ்டாப் பண்ணிட்டார். தாமரை உச்சிக்கு திரும்பி வந்தார். இவ்வாறு எல்லா உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்திய அவர் தன் மனதை பரமபுருஷன் மீது பதிய செய்தார். இங்க இருந்த ஸ்டார்ட் ஆகுது. பிரம்மா சொந்த முயற்சி பண்ணி பார்த்தாரு, கற்பனை பண்ணி பார்த்தாரு, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாரு. முடிவுக்கே வர முடியல. பேசாம மேல தாமரை பூண்டான உட்காந்துட்டு டயர்ட் ஆகி போய் களைச்சு போய் சோர்ந்து போய் குழப்பத்தில் ஆளாய் மன உளைச்சலுக்கு ஆளாய் இனி மேல உட்காந்துருக்கு. என்னடா அது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த தாமரை தண்ணி எங்கேயோ போயிட்டே இருக்கு, அது ஒரு முடிவுக்கு வரல. எல்லா பக்கம் இருட்டா இருக்கு. நான் யாரு, நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், நான் என்ன பண்ணணும், ஒண்ணுமே புரியல. கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை கண்ணை கட்டி கொண்டு போய் ஒரு நடு காட்டுல விட்டாங்க. அர்த்த ராத்திரியில கண்ணை கட்டி கூட்டிட்டு போய் அர்த்த ராத்திரியில நடு காட்டுல விட்டுட்டாங்க. விட்டுட்டு கண்ணை அவர்த்து விட்டு வந்துட்டாங்க. என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே புரியாது. காட்டுல இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமா, பயம் வேற, கொடூரமான மிருகங்கள்லாம் வேற இருக்கும், இருட்டா வேற இருக்கு, பயத்திலே செத்துருவோம். குழப்பம் வேற. சோ பிரம்மாவுக்கு பெரும் குழப்பம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாரு? ஓகே, இஸ் தி ஒன்லி ஒன் சொல்யூஷன். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. என்னது? என் மனதை நான் பரமபுருஷன் மீது நிறுத்த வேண்டும். அதான் தபாங்கிற வார்த்தை கேட்க. பிரம்மாவின் 100 ஆண்டுகளின் முடிவில் அவர் தியானம் பூர்த்தியான பொழுது, பிரம்மாவின் 100 ஆண்டின் முடிவில் அவர் தியானம் பூர்த்தியான பொழுது தேவையான அறிவை அவர் விருத்தி செய்து கொண்டார். தேனே பிரம்ம ஹிருதயாதி கவையே முக்கியந்தி அசூரையட. பிரம்மாவின் இதயத்தில் இருந்து கொண்டே பகவான் அவருக்கு வேத ஞானத்தை போட்டினாரு. இப்பதான் பிரம்மானால பார்க்க முடியுது. சோ கிருஷ்ண சூரிய சமா மாயா அந்தகார், யாரா கிருஷ்ண தாரா நகி மாயாரே அதிகார். கிருஷ்ண சூரிய சமா, கிருஷ்ணா சூரியனை போல, மாயை அறியாமை இருள போல. கிருஷ்ணா இருக்கிற இடத்துல அறியாமை இருக்க முடியாது. இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது. சூரியன் வந்தவொடனே இருள் மறைந்து விடுகிறது. கிருஷ்ண சூரிய சமா மாயாந்தகார், யாரா கிருஷ்ணா தாரா நகி மாயாரே அதிகார். சூரியன் வந்தவொடனே இருள் மறைஞ்சிருது. அதே மாதிரி கிருஷ்ணா நம்ம இதயத்தில் வந்து விட்டால் அறியாமை போயிடும்.
தேசாவேவானுகம் பார்த்தம் அகம் அஜானஜம் தமக நாஷ்யாமாத்மபாவஸ்து ஞான தீபேன பாஸ்வதா. அவர் இதயத்தில் இருந்து கொண்டே அழியாமை என்ற இருளை அழித்து ஞானம் என்னும் சுடர்விடும் மொழி ஏற்றி விடுகிறேன். தேசாம் சததேவதானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் என மாமவையாத்தே. சோ பிரம்மா பக்தி தொண்டு பண்ணாரு. பிரம்மாவின் 100 ஆண்டுகளில் முடிவில் அவரது தியானம் பூர்த்தியான பொழுது தேவையான அறிவை அவர் விருத்தி செய்து கொண்டார். அதன் பயனாக யாரை பெரும் முயற்சி செய்தும் தன்னால் முன்பு காண முடியவில்லையோ அந்த பரமனை தன் இதயத்தில் அவரால் காண முடிந்தது. யார பார்க்கணும்? இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம் யாரு? யார உணரணும், யார பார்க்கணும் முயற்சி பண்ணாரோ அது நடக்கவே இல்லை. எப்ப நடந்தது? அவர் பக்தியில பக்குவமான பொழுது. பக்தி தொண்டால் மட்டும்தான் பகவானை உள்ளவாறு புரிந்து கொள்ள முடியும். சோ எண்ட் ஆஃப் தி செஷன் கன்க்ளூஷன். இதுல முடிவு என்னது? இந்த படித்த ஸ்லோகத்துல 3 விஷயம். என்ன 3 விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம்? இப்ப படிச்சோம் இல்லையா? 16ஆம் ஸ்லோகத்திலிருந்து 22ஆம் ஸ்லோகம் வரைக்கும் ஸ்டார்டிங்ல சொன்ன இந்த 3 விஷயம் இப்போ எக்ஸாம்பிளோட கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த 3 விஷயம் இங்க சிறந்த உதாரணத்தோடு நிரூபிக்கப்பட்டிருக்கு. எந்த 3 விஷயம்? பகவானின் கருணையால் மட்டும்தான் நான் யாரு, பிரபஞ்ச படைப்பு என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது, பகவான் யாருங்கிறத புரிஞ்சுக்க முடியும். பகவானை கருத வேணும். செகண்ட், மனக்கற்பனையாலேயோ மனத்தத்துவத்தினாலேயோ இல்ல வீண் ஆராய்ச்சினாலேயோ சொந்த முயற்சினாலேயோ கிருஷ்ணனை உணர முடியாது. அப்புறம் இன்னொன்னு வரதாச்சு. ஆன்லைன் யார் ஞாபகம் வச்சிருக்காங்க? ஸ்டார்டிங்லயே 3 பாயிண்ட் சொன்னேன். இந்த 3 விஷயம் தான் இங்க கன்ஃபார்ம் பண்றாங்க எக்ஸாம்பிளோட. என்னென்னது? சொந்த முயற்சினால கிருஷ்ணரை உணர முடியாது. குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. பக்தி தொண்டால் மட்டும்தான் கிருஷ்ணன் உள்ளவாறு உணர முடியும். பக்தியாமா அபிஜானாதியாவான் சாஸ்திரம். மற்ற யோகா அபியாசம் பண்றதுனால இல்ல. இப்போ the great example, இங்க சிறந்த உதாரணம் பிரம்மா. அவர் வாழ்க்கையிலே நடந்தது. அவர் கற்பனை பண்ணி பகவானை பார்க்க முடியல, சொந்த முயற்சினாலும் பகவானை பார்க்க முடியல. பக்தி தோன்றினாலும் பகவானை கருணையால் மட்டும்தான் அவரால் பகவானை பார்க்க முடியும். Then after that is realization. பிரம்மாவுடைய அனுபவம். பிரம்மாவுடைய அனுபவம் என்னது? What is the realization of Brahma? பிரம்மாவுடைய அனுபவம் என்னது? இல்ல 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 பிரம்மாவுடைய அனுபவம் எப்படி வெளிப்பட்டது? நோ. பிரம்மாவுடைய அனுபவம், பிரம்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாரு. பிரம்மா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு? என் சொந்த முயற்சினால கிருஷ்ணரை பார்க்க முடியாது, அப்புறம் கற்பனையால கிருஷ்ணரை பார்க்க முடியாது, என் சொந்த முயற்சினாலேயோ கற்பனையாலேயோ நான் படைப்பை பற்றியும் என்னை பற்றியும் நான் தெரிஞ்சுக்க முடியாது. இது பகவானை கருணையால தான் தெரிஞ்சுக்க முடியும், பக்தி தொண்டுனாலதான் தெரிஞ்சுக்க முடியுங்கிறத இப்போ உணர்ந்தாரு. அந்த உணர்ந்ததுக்கு அப்புறம் அவரோட ரிலேஷன் எப்படி வெளியில வந்தது? அதுதான் பிரம்ம சங்கீதா. பிரம்ம சங்கீதா. வாட் இஸ் பிரம்ம சங்கீதா? பிரம்மாவுடைய ரிலேஷன். பிரம்ம சங்கீதா என்னது? இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, பகவான் எப்படி எல்லா காரணத்துக்கும் மூல காரணம், ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிராதி கோவிந்தா சர்வகாரண காரணம். பரம ஈஸ்வரன் எல்லோரையும் கட்டுப்படுத்துபவர், நித்தியமான அறிவிலிருந்து ஆனந்தமான ரூபத்தை பெற்றிருப்பவர். ஈஸ்வர பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதி ஆதி கோவிந்தா. படைப்புக்கு முன்னாடி இருந்து அவர் தான் இருக்காரு, அவருக்கு முன்னாடி எதுவும் கிடையாது. அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். இதுதான் பிரம்மாவுடைய ரியலைசேஷன், ஒரு அனுபவம். அவர் என்ன பார்த்தாரோ எழுதல, அது அவ்வளவு ஈஸியா நடந்துடல. பிரம்மா பக்தி தொண்டு பண்ணி அந்த நிலை அடைஞ்சிருக்காரு. 1 நாள் 2 நாள் பக்தி தொண்டு பண்ணி அந்த நிலை அடையல. 3000 தித்தி ஒழுங்கல் பக்தி தொண்டு பண்ணியிருக்காரு. அவர் தூய்மை அடைஞ்ச உடனே பகவான் நேருக்கு நேர் பார்த்தாரு. 10 கோடி சக வஸ்திர சம்பிரகம் யோ வாயோ ரதாமி மனசோ புலி புங்கவானா.
சோ யத்ய பிரவசித்ய சித்ய தத்வே கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. இது நெக்ஸ்ட் ரியலைசேஷன். சோ பிரம்மசமிதி ஃபுல்லா ரியலைசேஷன், பிரம்மாவுடைய அனுபவம், பிரார்த்தனை. ஒருத்தர் பல கோடிக்கணக்கில் ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டே போலாம், கற்பனை பண்ணிட்டே போலாம், பகவான் உணர முடியாது. வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்மபக்தோ. வேதங்களை படிக்கிறதால மட்டும் வேதங்களை படிக்கிறதால மட்டும் கிருஷ்ணன் உணர முடியாது. பக்தினால் மட்டும்தான். அதுர்லபம் ஆத்மபக்தோ. வெரி பியூட்டிஃபுல். சோ பிரம்மசமிதா பிரம்மாவுடைய ரியலைசேஷன், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். இது யார் நமக்கு கொடுத்தா பிரம்மசங்கீதிய? பிரம்மசங்கீதின்னு ஒண்ணு இருக்குன்னு யார் நமக்கு எடுத்து கொடுத்தா? சைதன்ய மகாபிரபு. சைதன்ய மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை வந்த பொழுது திருவட்டாறுல, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல திருவட்டாறுல ஆதிகேஸ்வர பெருமாள் கஷேத்திரம், அங்க பிராமணர்கள் இந்த பிரம்மசங்கீதியை ஓதிட்டு இருக்கிறத கேட்கிறார் மகாபிரபு. அதுல பிரம்மசங்கீதியின் 5வது சாப்டர், 5th சாப்டர், 5வது அத்தியாயம் இந்த ஸ்லோகம் எல்லாம். உடனே மகாபிரபு தன் கையால எழுதிவிட்டார். ஓலைச்சுவடி எடுத்து அந்த பிராமணர் படிக்கிற ஸ்லோகத்துல எழுதினார். ஈஸ்வர பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரஹ அநாதி ஆதி கோவிந்தா சர்வகாரண காரணம் சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருக்ஷாஹ லக்ஷாவிதேஷு ரவீர விமாலயந்தம் லக்ஷ்மீ சகஸ்ர சுதசம்பிரமஸ்யேத்யமானம் கோவிந்தமாதி புருஷம் நமகம் பஜாமி. பகவானுடைய உலகம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. சிந்தாமணி கற்களால் கட்டப்பட்டிருக்கு. கல்பவருஷ மரங்கள், கேட்டதை கொடுக்கிற கல்பவருஷ மரங்கள். சுரபி பசுடைய மடியிலிருந்து பால் சுரந்து சுரந்து பூமி ஈரமா இருக்கு. பால் ஆறாம் ஓடி கடலா இருக்கு. பால்கடல். லட்சுமி சகசரம், ஆயிரக்கணக்கான லட்சுமி சேவைப்படுற. 1 லட்சுமி 2 லட்சுமி இல்ல, ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் வந்து கோலோ உத்தானத்தில் பகவான் சேவை பண்ணிட்டு இருக்காரு. அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். பிரம்மா பாக்குறாரு. பிரம்மா பார்த்ததுனால எழுதியிருக்காரு. பிரம்மா ரியலைசேஷன் பண்ணாரு, பிரம்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு. அந்த ரியலைசேஷனை, அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாரு. அதான் ஆச்சாரியர். ஏனும் கனந்தம் அரவிந்த தலாயதாட்சம் வதாவதம் சமசிதாம்பு அசித அம்புத சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோட்டிக மணிய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் நமகம் பஜாமி. முட்டாள்களே, அறிவியர்களே, பகவான் குருவில்ல நினைக்காதீங்க. அவர் குரு உண்டு. அந்த உருவம் எப்படி இருக்கு? திரிபங்கலலிதம் சாமம் திரிபங்கலலிதம் ஏத பிரகாசம் சச்சிதானந்த ரூபம். அவர் ரொம்ப அழகா இருக்காரு. மழைக்காலத்து மேகத்துக்கு ஒத்த நிறம், தாமரை போல கற்கள், அந்த தலையில அழகான சுருள் கூந்தல், அதுக்கு மேல ஒரு பீடம், அதுக்கு மேல வந்து மயில்பீடி. அந்த ஏற்கனவே கிருஷ்ணன் ரொம்ப அழகா இருக்காரு. அந்த அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி தலையில மயில்பீடி வச்சிருக்காரு. கந்தர்ப்ப கோடி கமனிய ஒரு மன்மதன். ஒரு மன்மதனை பார்த்தா எல்லா மங்கைகளும் மயங்கிடுவாங்க. தேவ மங்கைகள் எல்லாம் மயங்கிடுவாங்க ஒரு மன்மதனை பார்த்தா. கிருஷ்ணா வந்து கோடிக்கணக்கான மன்மதன்கள் சேர்ந்து வந்தாலும், கோடிக்கணக்கான மன்மதன்கள் சேர்ந்து வந்தாலும் கிருஷ்ணனுடைய அழகுக்கு பிக்ஷை எடுக்கணும். ஐயா, அவங்க அழகை கொஞ்சம் போடுங்க எங்களுக்கு. கிருஷ்ணாவுடைய அழகு எப்படி இருக்கு? கந்தர்ப்ப கோடி கமனிய விசேஷம். கோடிக்கணக்கான மன்மதன் சேர்ந்தாலும் கிருஷ்ணனுடைய அழகு ஈடாக. எல்லாம் பிரம்மாவுடைய ரியலைசேஷன். அத்வைதம் அச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயோபதம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்மபக்தோ கோவிந்தமாதி புருஷம். அத்வைதா. அத்வைதம்னா என்னது? அத்வைதம்னா 1, துவைதம்னா 2. அத்வைதம்னா கிருஷ்ணர் அவருடைய உயிர் உடல் எல்லாம் ஒண்ணுதான். இப்போ என் உடல் வேற, என் ஆத்மா வேற. இப்போ என் உடல்ல இருந்து என் ஆத்மா போயிடும். என் உடல்ல இருந்து என் ஆத்மா பிரிச்சிடலாம். என் உடல்ல இருந்து என் ஆத்மா எடுத்துடலாம். ஏன்? உடல் பௌதிகமானது, ஆத்மா ஆன்மீகமானது. கிருஷ்ணா அவர் உடல் ஆன்மா எல்லாம் ஒண்ணுதான், ஆன்மீகமானது. மெட்டீரியல் பௌதிக பேச்சுக்கிறது கிடையாது. அத்வைதா பிரிக்க முடியாது. கிருஷ்ணனுடைய உடலையும் ஆன்மாவை பிரிக்க முடியாது. அச்சுதா. அச்சுதானா தன்னிலை பிறடாதவர், வீழ்ச்சி அடையாதவர். சுதா அப்படின்னா விழக்கூடியவங்க. இப்ப நம்மளா வீழ்ந்தார், நம்மளா சுதா.
கிருஷ்ணா வந்து அச்சுதா, அத்வைத அச்சுதம், அனாதி மனத்திற்கும் ஆத்தியம் புராண புருஷர், ரொம்ப பழமையானவர் ஆனா இளமையானவர். இப்ப யார சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல ஒத்தரை காமிச்சு இவர் ரொம்ப வயசானவருங்க ஆனா இளமையானவருங்க சொல்ல முடியுமா? முடியாது. பட் கிருஷ்ணர் சொல்லலாம், புராண புருஷர், ரொம்ப பழமையானவர், நவய நிமிஷம் அந்த 16-17 வயசு அவர் தாண்டிருக்கு. ரோபால் சொல்றாரு, பகவத்கீதை சொல்லும்போது கிருஷ்ணருக்கு வயசு எவ்வளவு? 120. அட்டை படத்துல அப்படியா இருக்கிறாரு. 15-14 வயசு பையமா இருக்கு. அதான் நவய நிமிஷம். சோ வேதங்களை படிக்கிறதுனால கிருஷ்ணர் புரிஞ்சிக்க முடியாது, ஞானத்தினால கிருஷ்ணர் புரிஞ்சிக்க முடியாது. வேதேஷு துர்லபம், வேத கல்வி கொண்டு கிருஷ்ணர் உணர முடியாது. வேதேஷு துர்லபம், அதுர்லபம் ஆத்ம பக்தம். ஆனா பக்தினால சுலபமா உணர்ந்துடலாம். இதெல்லாம் பிரம்மாவுடைய ரிலேஷன்ஷிப், பிரம்மாவுடைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. சோ பிரம்ம சங்கீதை படிச்சா யாருக்குன்னா ஆன்சர் பண்ணலாம். தேவதை வழிபாடு கொண்டு வராங்களா, அப்ப தேவதை யாருன்னு சொல்லலாம். பரமபுருஷனால சந்தேகம் இருக்கு, அதுக்கு பதில் சொல்லலாம். எல்லாத்துக்கும் பிரம்ம சங்கீதையில் பதில் இருக்கு. பிகாஸ் பிரம்மா அதை ரியலைஸ் பண்ணிருக்காரு. பிரம்மாவுடைய ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிரம்ம சங்கீதை. அதை வந்து சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்காரு. சோ பகவானை உள்ளபடி அறியும் முன்பு அல்லது அவருக்கு தொண்டு செய்யும் முன்பு பகவான் கருணைக்காக ஒருவர் காத்திருக்க வேண்டும். கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கணுமா? சேவை செய்து சேவை செய்து காத்திருக்கணும். ஒரு நாள் கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துவார். So these are the main points. Yeah. ரொம்ப அழகான ஒரு வர்ணனை இங்க. இந்த 3 விஷயம் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல படிச்சோம். திரும்பி ஞாபகப்படுத்தி என்னென்ன இன்னைக்கு படிச்சோம்? படைப்பு, சிருஷ்டிப்பு லீலை, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், நாம யாரு, பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் வந்து சொந்த முயற்சினாலேயோ மனக்கற்பனையாலேயோ அல்லது வழக்கு தத்துவத்தினாலேயோ புரிஞ்சுக்க முடியாது. ரெண்டாவது, பகவான் கருணையால தான் புரிஞ்சுக்க முடியும். பக்தி தொண்டால் மட்டும்தான் பகவானுக்கு கருணை பெற முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்